ஹலோ. ஓ செல்லுங்களா, அப்படி என்ன செய்றீங்கள்? அம்மாங்க அம்மாட்ட கூட இருக்கா? ஹலோ, என்ன செய்கிற? எப்படி இருக்கிற? ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். இண்டையில் இருந்தாதம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் சொல்லுகளை கேளுங்க. சரி சரியா. எங்கே மகள்கிட்ட கூட இருக்கா? உங்கள் கூட்டிய என்ற செல்லம் அப்பா அனுப்பிற பஞ்சாயத்து எப்படி இருக்கண்டு கலக்குறாய் நானே. வடிவா இருக்குதோ, பிடிச்சிருக்கா? அதான் வேணுமா? வேறு அம்மா காசு வந்தவளா? சரியா சரி. ஓமாம்மா. அப்பா வேலைக்கு போடும், தம்பிட்டு கொடு. ஐயா என்ன செய்கிற? என்ன சிங்கம்? புர்ரு கல்லுக்குறாஜ் நல்ல வடிவா இருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? அப்பா வண்டி அனுப்பிட்டா சொல்ல வேணும் என்ன? டாட்டமான். சரி சரியா சரி. வேறு என்ன? இங்கே பக்கத்து இப்போ அங்கே எல்லாருக்கும் ட்ரோஃபி எல்லாம் பண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் என்ன? அம்மாட்ட கூட அப்பா வேலைக்கு போனிருமா, அம்மாட்ட கொடுங்க. வேறு என்ன? அப்புறம் என்ன? சாரியை பார்த்தியா கலக்கிற சாரியை போட்டா? நீ யார்? நீ சிம்ரானை தோற்று முடி போடு. சிம்ரானே இந்த சாரி ஒரு வலிக்கிட்டாண்ட வடி இருக்காது. நீ யார்? கலக்கிட்டவர என்ன? சரி. அங்கே மற்றது அந்த அனுப்பின காசுகளில் பிள்ளைகளுக்கு சைக்கிள்கள் சாமான்லாம் பண்ணி கொடு, நான் சொன்ன எல்லாத்தையும். மற்றது நீயும் வந்து இந்த காசு செலவழிக்காமல் அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அவங்க இருக்கும் எல்லாம் கொடுத்தெல்லாம் செய்யணும். சரி தானே? நான் வேலைக்கு போகிற நேரமாச்சுது, நான் பிறகு உனக்கு அடிக்கிறேன் என்ன? இங்கே உண்டொடப்பு தான் போட்டிருக்கேன் நான். என்ன உனக்கு சந்தேகம் இல்லை கேட்குறேன்? காலையிலேருந்து இதை அடித்து கொண்டிருக்கிறேன். இங்கே உண்டை நீங்கள் அனுப்பின நூல் கட்டியிருக்கிறேன், நீ அனுப்பின மணிக்கூர் கட்டியிருக்கிறேன், நீ அனுப்பின ஃபோனில் கதைக்கிறேன். என்ன இந்த உடுப்பு பாருங்க, ஜீன்ஸ் ஷர்ட்டில் வந்து போட்டு தான் இருக்கிறேன். பிறகு என்ன? இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் வேலையை போட்டு அடிக்கிறேன். பை, நேரம் இல்லை கதைக்கிறதுக்கு எனக்கு. சரியா? C'est pas bien, le vêtement comme ça, c'est... Arrête. Alors, vas-y. என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை பண்ணோட? என்ன பிரச்சனையோ அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட முதல் நான் வேலை செய்யணுமா வேண்டாமான்னு, இல்லாட்டிக்கு எதிர்பக்கம் நான் கடை திறக்க வேண்டியிருக்கும். Le m'a dit, toi, besoin de travail. Lui, travail, toi, besoin. Tu as besoin de travail, alors obligé, respecte le vêtement là, c'est pas bien pour le travail. Le vêtement de travail. Attends, Louis. Pardon. Attends. அவன் சொல்றான் என்னன்னு கேட்டால், நீ வந்தடாப்பா வேலை செய்கிற உடுப்பை போட சொல்லிடாப்பா அவன் சொல்றான்டா. பொண்ணுட்டு நீ ஏன் வேலை செய்கிற உடுப்பை போடுறா இல்லையா? இது எந்த உலகத்தில் நியாயம் இல்லை கேட்குறேன். என்ன பிரச்சனை? இன்னைக்கு என்ன நாள்? இந்த தீபாவளி நான் இன்னும் போடுவேன். தீபாவளி என்ன நீ அதுக்கு என்ன போட்டு நிற்கிறாடா? என்ற மனுஷி அனுப்பினது. உன்னை மனுஷி அனுப்பினது? என்ற மனுஷி ஸ்ரீலங்காவில் இருந்து அங்கே கோயிலாக திரிஞ்சு எல்லாமே செய்து அர்ச்சனை கட்டி நூல் அனுப்பி விட்டு, நூல் கட்ட வேண்டாமா? சரியோ? அங்கே எனக்கு தெரிஞ்சு கடை வழியை தெரிஞ்சு மனுஷி தான் என்ன உடுவு போடுறது அந்த கலருக்கு எனக்கு புள்ளவரும் மஞ்சள் ஜீன்ஸும் கருப்பு ஷூவும் அனுப்பிவிடுங்க. அது போட வேண்டாமா? என் பிள்ளை இந்த ஆசைக்கு நான் போடணும். என் பிள்ளை வந்து என்ன மணிக்கூர் அனுப்பியிருக்கான், அது போட வேண்டாமா? ஒரு நாள் விட்டா என்ன இருக்கு? குறைஞ்சா ஓடுவார். உண்ட நியாயம்டாப்பா. இந்த மனுஷி அனுப்பின உடுப்பை நீ போடுறாக்கு மிஸ்ஸு les femmes envoyées habillées tout là ça tout ça femme envoyée Sri Lanka ici la rive lui habillée aujourd'hui c'est normal les femmes envoyées. Dio buono, mamma mia. Oui, pour travailler comme ça. Oui, restez là, local, les clients, les tout. C'est pas comme ça, c'est pas bien. On doit comme ça. C'est pas bien comme ça. Obligé de changer le vêtement de travail, s'il vous plaît.
அவன் சொல்கிறான் என்னென்னு கேட்டால் ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்ட அப்பா வள்ளிகள் எல்லாம் மரமில்லை சாப்பிடாது இப்படி பார்த்தா அவங்க பிறகு இது நினைப்பாங்களாம் இந்த ஃப்ரான்ஸில் லுவா அப்படி இல்லையா அதால தான் இல்லையா ஃப்ரான்ஸில் லுவா இப்படி உடுப்பு போடலாம் சட்டம் சட்டம் வந்து அப்படி இல்லையாமடாப்பா அவன் சொல்கிறான்டாப்பா அப்போ சட்டப்படி நீ வந்து குசிலியை ரெண்டுனா குசிலிக்குரிய உடுப்பை போட்டுக்கணும்னா வேலை செய்யணும் தலைக்கு தொப்பியை போட்டு அப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்கிறான் நீ உண்ட விருப்பத்துக்கு நிற்கலான்னு சொல்கிறான்டாப்பா ஒரு நாள் கூட ரெண்டு பேரும் சொல்றான் நான் அவன் இன்றைக்கு மட்டும் முட்டை என்னவா attends monsieur aujourd'hui seulement lui habillé comme ça toi d'accord ou n'est pas d'accord Ce n'est pas d'accord. இங்கே அவர்கிட்ட சொல்லுங்க அவர் என்னவா அவன் சொல்றான் நான் அப்படி இல்லை நீ இன்றைக்கு தான் கேட்டான் இன்றைக்கு ஒரு நாள் விடண்டு இல்லைன்றான்டாப்பா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க இன்றைக்கு வந்து எங்க தீபாவளின்னு சொல்லி தீபாவளி என்னன்னு தெரிந்தானே விளங்கப்படுத்துங்க monsieur aujourd'hui lui papa chrome papa mort coupé la tête Murugan connais-toi Murugan connais pas toi Murugan coupé la tête lui grand fer coupé lui aujourd'hui fête c'est là lui normalement habillé tout habillé bien tout habillé tout aujourd'hui nouveau habillé c'est ça Non, vient faire une congé. Me travaille là, non, comme ça c'est pas bien, non. அவன் சொல்கிறான் என்னடா உங்க பெத்தாக இருந்தால் என்னடா நீங்கள் அங்கே ஸ்ரீலங்காவில் வச்சுருக்கோம் இங்கே வந்து இப்படி உடுப்பு போட்டு நிற்கலாம் நீங்க ஒழுங்கா சொன்னீங்களா தீபாவளி என்ன நான் படிவா சொன்னேன் அவனுக்கு தீபாவளி என்னன்னு சொன்னீங்க நான் எங்க தமிழாக்கண்ட ஒரு பெரிய ஒரு தமிழாக்கண்ட மூதாதையர் ஒருத்தனை வெட்டி கொலை செய்தனால நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லி சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாது நம்மள அப்ப என்ன சொல்லுவோம் அப்படி கொண்டாடுறோம் தீபாவளி இல்ல இது தீபாவளி யார் சொல்லுவாப்போம் தீபாவளி யார் சொல்லுவாப்போம் தீபாவளி அசுரன் யாருடாப்பா எங்கட பாட்டன் தானேடா அவர் யாரும் வந்து எனக்கு என்ன எங்கட பாட்டன் நீ முதல் கொண்டாடுறதே புள்ள தெரியும் உனக்கு அது நானே கொண்டாடுற புள்ள தீபாவளி எங்கட தீபாவளி இல்ல தமிழாக்கண்டு தெரியும் உனக்கு அது நான் அம்மாட ஊர்ல இருக்க கொண்டாடிக்கணும் வர நீங்க புள்ளைய கொண்டாடி கொண்டிருக்கிறீரா அசுரன் யார் சொல்லுவாப்போம் தமிழனடா அந்த தமிழனை கொலை செய்ததை தமிழாக்கள் கொண்டாட்டமா செய்யறாங்கன்னா இவ்வளவு பெரிய நீங்க அப்ப நீங்க எல்லாருமே கொண்டாடுறோம் நீங்க எல்லாரும் கொண்டாடுறீங்களா எல்லாரும் கொண்டாடுறீங்க தானே எல்லாரும் கொண்டாடுறீங்க நாங்க பேஸ்புக்ல பார்த்தீங்க எங்க பொடிகள் எல்லாம் எழுதுறாங்க என்ன மாதிரி என்னண்டு அப்படியெல்லாம் கொண்டாடக்கூடாது இது எங்கட கொண்டாட்டம் இல்லைன்னு எழுதுறாங்கடாப்பா சும்மா போங்க அங்க ஊர்ல யாழ்ப்பாணத்துல மனுஷன் சொல்லி இன்றைக்கு ரோட்ல நடக்கலாம் அவ்வளவு சனமா சந்தைக்கு போகலாம் கடைக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் அவ்வளவு சனங்களும் அங்கெல்லாம் குமிஞ்சு கொண்டு நீங்க சும்மா கொஞ்சம் பேர் எழுதி கொண்டு தீபாவளினாப்பா எங்கட தமிழாக்கண்ட வந்து தைப்பொங்கல் உண்டு அதான் எங்கட வருஷம் சொல்லி நாங்கள் சொல்கிறோம்னாப்பா நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களோட பிரச்சனை இப்போ நான் இப்போ என்ன இப்போ இவனுக்கு என்ன சார் நீ வேலைக்கு தெரியாமல் நியூஸ் வேலைக்கு வந்துருக்கேன் நான் கிட்டத்தட்ட இங்க 6-7 வருஷம் வேலை செய்யறேன் இவர் வந்து முதல் இருந்த இந்த மேனேஜர் இருக்கிறாங்க என்ன சொல்றது உங்களோட பிரெஞ்சில் முதலாளி பத்திரம் அவர் இருக்கிறாரு அவர் வந்து என்ன விட்டவர் என் உடுவு போடுறதுக்கு என்ன மனசு அனுப்பினா எல்லாம் விடுவார் ஆனது என்ன இந்த முறை தான் இவர் புதுசா வந்தவர் விடுறாரு இவருக்கு தெரியாது உங்களை பற்றி சொல்லி வைங்க ஒருக்கா மிஸ்ஸு மென்சிய பத்திரம் accepté avec ça habillé avant fête c'est ça toi pourquoi ne pas accepter ancien patron accepté s'il vous plaît écoute-moi oui. La tête de l'Ouest c'est fort travailler comme ça c'est pas bien parce que la police vient faire le contrôle dans un restaurant Louis comme travailler comme ça faire un montant 15 000 euros pour moi travailler comme ça c'est pas bien Louis obligé besoin un blouson blanc et pantalon noir obligé avec le cap non faire comme ça la porte c'est ouverte dégage moi je cherche une autre personne அவன் சொல்கிறான் என்னென்னு கேட்டால் முந்தின பத்திரம் அக்செப்ட் பண்ணால் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை தான் வந்து இந்த லுவாவை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் உனக்கு வந்து கருத்த காஜட்டை இருக்கான் வெள்ளை ஷர்ட் இருக்கான் தொப்பி இருக்கான் போட்டுக்கொண்டு வேலை செய்யட்டான் தனக்கு போலீஸ் வந்து பிடிச்சா 15,000 யூரோ ஃபைன் ஆமாடாப்பா அவருக்கு 16,000 எனக்கு 15,000 பெருசு இல்லை சரியா எனக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்த இந்த ஷர்ட் தான் பெருசு இந்த புள்ளவா அவன் இப்போ சொல்கிறான் என்ன இப்போ சொல்லுவான் அடுத்தது உனக்கு கதவு திறந்திருக்கான் பெரிய கதவா உன்னை விருப்பம் இல்லாட்டி போட்டாம் தான் வேறு யார் எடுத்து இருக்கிறார் அவர் மேலே சொல்லி உள்ளுக்குள்ள எல்லா செக்கிங் எனக்கு தான் தெரியும் இவருக்கு தெரியாது உள்ள நான் தான் உங்க எல்லாம் நான் இல்லைன்னா கடை நான் ஆரம்பம் சொல்லுங்க அவருக்கு சரியா உங்க அவருக்கு என்னென்ன இங்கே ஒழிச்சு வச்சிருக்காரு என்னென்ன போட்டிருக்காரு என்ன டேட் போன சாமான் வச்சு சமைக்கிறார் என்னென்ன அங்கே ஆக்களை வச்சிருக்கிறான்னு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுங்க அவர் Monsieur, lui m'a dit, toi,
என்ன நிப்பாட்டினா நடக்கும்னு சொல்லுங்க. Toi connais pas intérieur quelque chose. Tout menacé, toi là, définitivement d'être fini. Beaucoup de choses restées derrière avec Prico, tout. Toi connais pas. Lui connaît bien. Il m'a dit après lui parle police. Après toi. Voilà. அப்படி இதையும் சொல்லுங்க. நான் டெலிஃபோன் அனுப்பினது டெலிஃபோன் கதைக்கிறேன் விட மாட்டேன்ட்டேன். எஸ்கேப்ல பார்த்து நான் மனுஷனுக்கு தீவாளின்னு கதைக்க விட மாட்டேன்றேன். Voilà. L'autre problème. Toi, lui il parle avec femme, avec téléphone, écouteur. Toi n'est pas accepté. Pourquoi? Il faut parler avec les femmes. C'est normal. நீங்க சரியா தானே சொல்றீங்க? Oh. Écoute-moi, monsieur. Louis, qui est le patron? Moi, Louis. C'est pas bien. Avant que grave. Écoute-moi. Oui. Moi, travail, respecter. La loi de la France du travail. Non, respecter. La porte, c'est ouvert. Sortez, dégage. அவன் சிரிக்கிறான். நீ முதலாளியோ தான் முதலாளியோவா? சரியோ? அவன் விரும்பினா வேலையை செய்து முன்னாடி போண்டு அவன் சிம்பிளா ஒன்று கலட்டிப்பான். பிரச்சனை இல்லை. நான் போன வருஷம் நான் கடைக்குள்ள வெடி கொளுத்தினேன் தெரியுமா? வெடி கொளுத்தி பெரிய பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு சொல்லப்பட்டிருப்பீங்க என்ன பற்றி. இந்த முறை வெடி கூட கொளுத்துறேன் நான், பிரச்சனை வந்துட மாட்டதுக்காக. நல்ல காலம் போன முறை நீ வெடி கொடுத்துருக்க. அவன் முதல் பத்திரம் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணவனா? நியூஸ் படிக்கலையே, போலீஸ் பிடிச்சாரு. அது நான் தான். நீ டேய் அது வருஷத்துல ஒரு நாள் தானே இங்கே வெடி கொடுத்தலாம். பன்னெண்டு கொடுத்துருங்க. அதுக்கு என்ன அவன் நாளுக்கு மட்டும் எல்லாம் செய்வேன் வந்து எங்கள்கிட்ட சிவாலிக்கு நாங்கள் வெடி கொடுக்க கூடாது. அதுக்கு இந்த நாட்டில் படிக்க விற்கல. அப்போ என்ன நான் வெடி வந்தது பொருங்க. நான் என்ன ஒன்றும் செய்யா விடுறாரு என்ன வெடி நான் வேண்டும். இப்போ என்ன செய்யணும்? என்ன இப்போ கடைசி என்ன அவன் சொல்கிறான்? நீ உடுக்க போட்டு வேலை செய்யறாவே இல்லையா போட்டு நான் என்னென்னு போட்டு போட்டுருக்கோம். காலையில் உங்களுக்கு தெரியாது நான் சரப்பு வச்சு சரியா இந்த மனுஷன் அங்கே அனுப்பின எல்லாம் இதெல்லாம் வச்சு முள்ளி போட்டு நான் எல்லா இடம் போயிட்டு அரைப்பண்ண வச்சு முழுகுறா. நாங்கள் தானே அரைப்பண்ண வச்சு முழுகுறானா? அரசு வச்சு முழுகி உடுப்பெல்லாம் வயம் பிடிச்சி போட்டு நான் மனுஷன் அனுப்புறதுக்கு மனுஷனுக்கு நான் எல்லாம் காட்டி போட்டு தான் இங்கே வந்தது. இப்போ இப்போ கலட்டி இந்த ஊத்த உடுப்பை நான் போட்டு வேலை செய்து போட்டு திருப்பி இந்த உடுப்பை நான் போடுறதா இருந்தேன். அப்புறம் என்ன தீபாவளி எனக்கு அவன் இப்போ என்ன செய்ய போகிறான்? கடைசியா முடிவா சொல்லுவா. என்ன செய்ய போகிறாங்க கேளுங்க. இன்றைக்கு அப்படின்னா நான் வேலைக்கு வரையில, ஆனால் நான் என்ன லீவில் கலையக்கூடாது. நான் புறவன் செய்திருவேன் கேட்டுப்பார். Attends, monsieur. Aujourd'hui, lui, habillé au lève pas. Jusqu'à ce soir, au lève pas. D'accord? Lui, besoin de toi travailler avec comme ça. Oh, travaille pas. Aujourd'hui, toi payer. Hein? C'est pas, paye pas, non. Hein? C'est pas coupé, payer. Lui paye. Avec habillé, lui sort. Lui m'a dit, on lève pas aujourd'hui habillé. Jusqu'à minuit. Après, on lève. N'est pas de problème. Lui, aujourd'hui, habillé comme ça, travaille. N'est pas habillé comme ça, lui parti. D'accord? Toi payé, n'est pas coupé. D'accord? Écoute-moi, monsieur. Louis est obligé de travailler aujourd'hui. Parce que pour travail, Louis et moi, une autre personne, il n'y a pas. Alors Louis est obligé, change-moi le vêtement et travailler aujourd'hui. Le travail aujourd'hui, Louis partir au travail, c'est fini. Jamais retour là. On சொல்றானடா நீ தானந்தானா முண்டக்கு வேல ரெண்டு பேரும் இல்லை என்று சொன்னால் வேற யாரும் இல்லையா அப்படி நீ இன்றைக்கு விட்டுட்டு போனா பேருந்து வேலைக்கு வேற வேண்டாம் சொன்னால என்னால இந்த கடை ஓடுது சரியா. அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சரியா. அவர் வந்து இந்த ரச்சி இருக்குல்ல, ரச்சி வந்து பழுதா போயிருமன்றதுக்காக எண்ணெய்க்கு ஊற வைக்கிறார் மணக்காதுன்றதுக்காக. அல்லது வந்து இந்த ஐஸ்கிரீம் உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு தானே, அது கொண்டு அடிக்கிறார். இவர்கிட்ட கல்ல பொத்தையில எனக்கு தான் தெரியும் சரியா. என்ன நம்பி தான் கடை நடத்துறாரு. எனக்காக ஒரு நாள் வந்து ஒரு நாள் தியாகத்துக்கு என்ன வருது கடை. C'est tout. C'est fini. Lui n'est pas là. Toi ferme, c'est tout. Lui m'a dit ça. Écoute-moi. Louis, moi besoin aujourd'hui de travail. Parce que les clients, c'est là. பிரச்சனை நான் சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. Lui m'a dit, toi on payait un courrier recommandé. C'est bon. Pas prendre pour le faire. Fais rien, dis tout. Ciao. Dégage. என்னவா அவன் சொல்கிறான் தண்ணி ஒன்றுமே செய்யலாத நீ செய்கிற சொல்கிறான். ஒரிஜினல் பஞ்சகாரம் இல்லை. இவன் இப்போதான் அங்கே உள்ள காசுகள்லாம் சுற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு கடை வந்துருக்கா சரியோ. தெரியுதா ஒவ்வொரு முறையும் இந்த முதலாளி பேர் மாறி பிரச்சனை வருதானே. அதான் இவர் காட்டுறாரு எனக்கு. நான் இவருக்கு ஆறுன்னு காட்டி விடுறேன். கதை கேட்க இந்த உடுப்பு கலட்டமான கதை கேட்க சரி இருந்தான் தானே. காரை மேலே இருந்து நடு வேலை உடுப்பு பூட்டு பண்ணுறது அந்த மணிக்கு விடு போட்டு பார்த்தா போட்டு பார்த்தா இது இங்கே வாரம்
இது வந்துடாப்பா ஃப்ரான்ஸ் இந்த லுவாவுன்றது என்ன நடக்கும் உங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கிறாப்பா நீங்கள் உங்களோட விஷயத்தை கொண்டாடுங்கோ அது பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்யக்கூடாது நீ வேலை செய்கிற இடத்துல வந்து அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணுறாப்பா இந்த உடுப்பை கொஞ்சம் நேரம் கட்டுறோம் உனக்கு பெரிய வேலையே ரெண்டு கிட்ட காரவன் சில பேர் ஜிம் விட்டுருவான்னு இப்போ சம்பளம் பண்ணி எடுக்கல புது இப்போ இல்லைன்னு தான் சொல்கிறது சும்மா உண்டு கதை பேர் அந்த அண்ணன் 1500 தாரவனு 2000 ரூபா தாரவனு ஒரு இடத்துல போய் இந்த வீடு எடுக்கல அப்போ எடுக்கலான்னா போய் அவனுக்கு பணிஞ்சு போங்க எப்படி கலட்டுறது நான் உப்பு மனுஷி கலந்ததும் கலட்டக்கூடாது அவனுக்கு பணிக்கக்கூடாது ஏன்னா சம்பளம் வேணும் வேண்டாம் ஏதாவது உண்டை விளக்கத்தாண்டாப்பா வேணும் உண்டை விளந்து தான் உண்டை பெறலாம் சும்மா அவனோட விளக்கம்லாம் அனுக்கிறாடா பணி சரி எனக்கு பின்னாலே தொடர்ச்சியா வந்து காரணம் காட்டும் என்ன அது அப்படி மனுஷன் ஒரு உடுப்பு போடக்கூடாது நீ இந்த உடுப்பை போடுறாப்பா என்ன ஆசை ஆசை மனுஷி வந்து அங்க இருந்து எனக்கு வேண்டி அனுப்பி விடுறது போன் இது காய்ச்சல் எல்லாம் இப்படி இந்த உண்டையும் கலட்டாமல் சரியோ உங்க போயிடாப்பா இந்த ஈவி டிராவலுக்கு போ மற்ற வந்து அதிசயமான இடங்கள் இருக்குல்ல பிரான்ஸ்ல அந்த இடம் முழுக்க ரெண்டு போட்டோ எடுத்துட்டு மனுஷிக்கு அனுப்பி ஃபேஸ்புக்லேயே போடுறாப்பா இன்னும் யார் வேணா அவன் சொல்றான் நான் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் போட்டு மனுஷிக்கு மிஸ்டேப்ல காட்டிட்டு காட்டாததுல காட்டு பிரச்சனை இல்லை வேறு என்ன எனக்கு என்ன சீரழிச்சு அங்கே மண்டை குழம்பு ஒன்று ஏதாவது ஆப்படிச்சுட்டு நம்மளாம் அவன் கதையை பார்த்தா இன்னும் தூக்க போகிறான் போலாம் கிடக்கு ஆனால் நின்று பிடிக்கா இருக்கிறது முன்ன பொறுத்தம் ஒரு பிள்ளை ஒரு ஆளை ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லி வெளியே விட்டுருவாங்களா உள்ள ஒரு ஆளை வேலை போனவங்களுக்கு நகனான விஷயங்கள் இருக்குடாப்பா ஆனால் உனக்கு உள்ளவரில் தான் நியமனம் என்றால் நான் ஒன்றும் செய்யலாது இல்லை நான் இப்போ புள்ளவரால் வந்து புள்ளவர் எங்கண்ட கொண்டாட்டத்துக்கு இவர் புள்ளவர் கூட விடையில அதனால் வந்து நான் வேலை கொண்டாடி சொல்லி ஏதாவது சட்டம் இருக்குதா போடலாம் நீ வந்து இப்படி என்று சொன்னால் வேறு என்ன புள்ளவர் போட விடுறாரு இல்லையண்டு ஐநா இருக்குல்லோ ஐநாவுக்கு இங்கே இருந்த ஒரு மகசரோட அனுப்பு புள்ளவர் போட விடுறாரு இல்லை இந்த மனித உரிமை மீறல்னு சொல்லி அங்கே போய் மனித உரிமை கவுன்சில் அப்போ இந்த பிரச்சனையை பற்றி யாராய் இங்கே இருக்க உதில் இருக்க பொலிச்சது நானே அதுக்கு ஜெனிவாக போகணும் கூடுதலாக தமிழாக்கு ஜெனிவாக தானே போகிறோம் நான் கேட்குறது கருத கொண்டு அடிக்கிறது அதாவது இந்த புள்ளவர் மனுஷன் அனுப்பின புள்ளவரை போட விடுறாருன்னு சொல்லி வெயிலில் நிப்பாட்ட போகிறாருன்னு சொல்கிறான்னு கேஸ் கொண்டு வரும் பிரச்சனை தானே அது பிரச்சனை இல்லைப்பா உனக்கு வேலை வேணும்னா அவன்கிட்ட நாளைக்கு வந்து சில்லு பிள்ளை சொல்லி காய்ச்சி வேலையாடு அப்படி இல்லாட்டி நீ கடிதம் போட்டு பெரிய ஆட்பாட்டம் செய்யணும் ஆட்பாட்டத்தை செய்யும் ஒரு என்ன மாதிரி எத்தனை பொடியால் இருப்பாங்க இங்கே மனுஷன் மாதிரி உடுப்படிப்பினவங்கலாம் அவங்களை கூட செய்யல இருந்து பாருங்க நீங்கள் அப்படியே அந்த மனுஷன் மாதிரி உடுப்படிப்பின இவ்வளோ பேரும் சேர்ந்து நீங்கள் ஒரு பேரணி ஒன்று செய்யக்கூடாது செய்தால் கிடைக்கும் செய்யலாம் டிரான்ஸ்லேட் வாயிருக்கு செய்யலாம் சட்டம் இருக்கு ஊர்வலம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் சட்டம் இருக்கு நீங்க எனக்கு ஒழுங்குபடுத்தாரீங்களா எது நான் இவருக்கு செய்யறேன் ஆக்களை கூப்பிட்டு அப்ப நீ முதல் வந்து உங்களோட அந்த ஒருங்கிணைப்பை செய் எது செய்யறேன் அந்த மனுஷன் உடுப்படிப்பினாக்கள் அந்த அமைப்பை உருவாக்கு நான் உங்களுக்கு ஊர்வலத்துக்கு ஒழுங்கு செய்தார் சரிண்ணா சரிதானே அது சரி அவர் அந்த ரெண்டு பார்த்து நிற்கிறாங்களோ குளிருக்கு சன்கிளாஸ் போடுறது வந்தாங்க காலையில் போட்ட உடுப்பு தான் போட்டிருக்காரு வேறு யாரும் இங்கே கொடுத்து போட்ட மாதிரி மாற்றின மாதிரி தெரியல ஆனால் கொஞ்சம் அவங்களோட முதலாளியோட ஏதோ வாக்குவாதம் நடக்குது நீங்கள் அனுப்பின அந்த மஞ்சள் கலர் இதுக்கும் ப்ளூ கலர் ஸ்வெட்டர் தான் போட்டிருக்காரு என்னென்னா ஏதோ ஒரு பிரச்சனை போய்க்கின்னு இருக்குது நான் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த உடுப்பை போட்டுக்கன்று வேலை செய்ய சொல்கிறான் இவர் வந்து இல்லை மாட்டேன்ற மாதிரி தான் ஏதோ கதை வாதம் நடக்குது தம்பி என்ன எங்களே முன்னேறா பார்த்துக்கொண்டு என்ன செய்யணும் என்ன பிரச்சனை நாங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கா என்ன கதை நேரே கதையில நான் நிற்கிறேன் என்ன பயப்படுறேன் காலையில் 11 மீட்டர் வந்தே இல்லை பதிலா சொன்ன எல்லாத்துக்கும் இப்படி தலையாட்டு ரோனா நாட்டின மாதிரி என்ன விஷயத்தை சொன்னா எங்களுக்கு தெரியும்டாப்பா என்ன நீங்கள் 2 பேரும் அதில் கத்தின சத்தம் கேட்டு நான் இந்த 3ஆம் மாடியிலேருந்து இறங்கி வந்து நிற்கிறேன் தமிழன் மானம் முழுக்க வேண்டுறீங்க தமிழன் மானம்
அண்ணன் நீங்கள் மெதுவாக கதைங்க 4 பேர் பார்க்குறாங்க. சரியா உங்களுக்கு நான் இதில் வந்து பார்த்த நிற்கிறானுக்கு வந்து கதைக்கிறீங்க, அதில் நின்று என்ன காட்டு கற்றுறீங்க? சாரி 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 சாரியா உங்களுக்கு யாரோட இங்கே இந்த இடத்துல வந்து நின்று கதைக்கிறீங்களா? உனக்கு அப்போ சொன்ன சும்மா இங்கே போராடம்ல என்னடா என்ன என்ன போராட்டம் பண்ணுறாங்க? அமெரிக்காவில் எங்களை பேசுகிறாங்க, கனடாவில் பேசுகிறாங்க, சுவிஸில் பேசுகிறாங்க, இங்கே பேசுகிறாங்க, 3 பேரும் உங்களை பேசுகிறாங்கடா, கத்தி கலைக்கிறோம்டாப்பா. சும்மா தேவையில்லாமல் இப்போ அவனோட போய் நாங்கள் தேவையில்லாம் போடுவீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ரோட்டை தாண்டி வேற மனம் இல்லாமல் வாங்குறாரு. ஏன் இங்கே வா, இந்த கோதாரியை கரண்டி போட்டு போய் வேலையை செய்யலாப்பா. சும்மா மனசுக்கு சொல்கிறாப்பா, இங்கே இந்த உடுப்பு போடாது, இங்கே வா வந்து உனக்கு நிலைமையை பார்த்தா தான் தெரியுமான்னு சொல்லிடுறாப்பா. அப்போ மனசுக்கு திரும்பி அப்போ வேலையை செய்ய போடணும், கரண்டி போட்டு வேலையை செய்ய போ. மனசு போட்ட உடுப்பு மட்டும் வேலையை பண்ண வேண்டாம், ஏதாவது ஒன்று தான் செய்யலாம். வேலை உடுப்பை கலட்டு போடும்.